ரூபனே ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ 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 டெஸ்டிங் ஹலோ நமக்கு
ஹலோ அறிஞலமா நீங்க போக்கஸ் பண்ணு லைட்டை போடுங்க. ஏமராஜ சுவாமியை தொழுபவர்க்கு சகல நலங்களும் உண்டாகும், சர்வ மங்களம் கைகூடும். எங்கள் குலம் வாருங்கள், ஏமராஜ சுவாமிகளை வணங்குங்கள். எங்கள் குலம் வாருங்கள், கற்பர் சுவாமிகளை வணங்குங்கள். மாநிலம் காத்திடுவார் மகிமை பல பொழிவார்கள். சுவாமிகளை வணங்குங்கள், குலம் வாருங்கள், ஏமராஜவை வணங்குங்கள். மாநிலம் காத்திடுவார் மகிமை பல பொழிவார்கள். குலம் வாருங்கள்.
எனக்கெல்லாம் இந்த பழக்கமே கிடையாது. நான் தண்ணி போற பழக்கம் தான். நான்லாம் அடியோட விட்டுட்டேன். என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி இருக்க இப்ப அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் பாத்துட்டு சும்மா தான் இருக்கேன். வேற வழி இல்லை. நம்ம இனிமேல் பாத்துட்டு சும்மா தான் இருக்கணும். அதனால தண்ணி நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ற வேலை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப ஏரோப்ளைன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுட்டாங்களா. அமெரிக்காக்காரன் குடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அமெரிக்காக்காரன் குடிச்சாக்க ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சுட்டாக்க ஏதாவது பொம்மை தயார் பண்றேன். நம்மளால குடிச்சுட்டான்னு வச்சுக்க, நேரா பிளைட் ஓட்டுறேன் பாரு பைலட், அவன்கிட்ட போயிடுறாங்களா. நான் வண்டி ஓட்டுறேன் பாரு, நீ இறங்கடா, நான் வண்டி ஓட்டுறேன், நீ பிளைட் ஓட்ட கிளம்பிடுறானா. என்ன தண்ணியை போட்டா இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறானா. அதனால தண்ணி நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ற வேலை தான் விட்டுருங்க. தண்ணியை தான் போட்டு போட்டு அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொண்டாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை காக்கும் தட்டி ஆகிய காக்கி தட்டி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத வேலைகளை அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவிற்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் இது. பத்தியா ஓராளா கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வர்றதில்ல, எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, வந்தாங்க. கராட்டா அன்பு சோதரர் வசந்த் எல்லாம் பண்ணாப்புல சிறப்பா. ஆமா, பார்த்தாங்க. பார்த்தா அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இருக்குல்ல. நம்மளுக்கு இந்த வேலை மாதிரி காலையில அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும்
அதனால நம்ம குறைய சொல்லக்கூடாது. அவங்கவுங்க வேலையை பார்க்குறோம். நம்ம ஏதாவது ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம வாடிக்கு வந்த வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா எல்லாரையும் வரவேற்றுட்டு நம்ம வாடிக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்தே ஆகணும். அதனால வந்தவர்களை வரவேற்று விட்டு மற்ற வேலை பார்ப்போம். அம்மன் கோவில் கிழக்காலே அன்னமயம் ஏற்காலே ஹலோ 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 அருள்மிகு ஸ்ரீ ஏமராஜ பெருமாள் துணை ஸ்ரீ கருப்பர் துணை இண்டங்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ஏமராஜ பெருமாள் ஸ்ரீ கருப்பர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு வேடரந்தில் வெள்ளை கோளார் பொன்னம்மாள் இவர்கள் பிள்ளைகள் தெய்வ திரு வி கோவிந்தசாமி திரு வி துரைசாமி இவர்கள் குடும்பத்தினரால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஆடி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமண்டலி வண்ண கலையரங்கில் உயர்திரை மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கி முருகேசன் பிஎஸ்சி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்னிடமெல்லாம் தனக்கணிகர் தானக வெற்றி முரசு கொண்டு வரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் அன்பு சகோதரன் CS தமேந்திரன் அவர்கள் இவரங்கமணிகளை வேடன் விருப்பமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த என்எம் இந்திரா தேவி அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் பையாபுரியைச் சேர்ந்த SP செந்தில்குமாரன் அவர்கள் இவரங்கமணிகளை நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரண்மனை கலையரசு நாடக ஆசிரியருமாகிய அருமை மாமா RK மூர்த்தி அவர்கள்
அருமணியமாகவும் மிருதங்க சக்கரவர்த்தி பேரூரை சேர்ந்த சி முத்துக்குமார் அவர்கள் மிருதங்கமாகவும் மூவிசை மன்னர் அன்பிற்கு மாசத்திற்கு அன்பு மாப்பிள்ளை ரூபகன் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் ஆர் இன்பச்செல்வம் அவர்கள் தாளமாகவும் நால்வரும் இங்கே இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழைய பாட்டு ஆடவர்கள் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 நல்லா இருந்துச்சு. வாசிக்கிற விதங்கள் வேணும். பாட்டு பழைய பாட்டு தான் எல்லாருக்கும் புரியும். புது பாட்டு பாடினா யாருக்காவது புரியுமா? இப்போ வந்து பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு பாட்டு கூட விளங்கல, எதுவுமே விளங்கல. 14 முடிஞ்சு மாடுதாடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். எதுக்கு? பிச்சை எடுக்கிறாங்க. பஸ் ஏறி புதுக்கோட்டை வர்றாங்க தாண்டா. முதல்ல ஒரு பஸ்ல ஏறினல ஏறணும் பொட்டாம ஒரு பாட்டு என்னமோ ஏதோ நான் வண்டி ஓட்டிக்கல இறங்கிட்டேன். இவன் பாட்டுக்கு என்னமோ ஏதோ எதிராக கொண்டு சாத்திரால் சாத்திருவேன். இறங்கடா நீ இறங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறு. அவன் போட்டாம பாட்டு உசுரே போகுது உசுரே போகுதுன்னு. சரி இதுல என்ன நம்ம உசுறு போயிரும். இறங்கடா நீ இறங்கிட்டு இறங்கி அடுத்த பஸ்ல படியில வேலை வச்சேன். அவன் போட்டாம பாட்டு ஐயோ ஆனந்தமே. என்னடா ஏறும்போதே தரித்திரம் பிடிக்கிற மாதிரி ஐயோ ஐயோ பாட்டு போடுறாங்க. இறங்கடா நீ இறங்கிட்டு இறங்கி அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன். ரேடியா செட்டு மை செட்டு எதுவுமே இல்ல. ஏறி உட்காந்து நான் பாட்டு நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். நானே நாடகத்து போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். என்னை ஒருத்தர் வந்து எழுப்புறேன். பாத்துக்க எங்கட தட்டிக்கிட்டு எழுப்புறேன். இப்படி தோல்ல தட்டி தம்பி இந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு இப்படி தோல்ல தட்டி எழுப்பல. அதை தட்டி எழுப்புன்னு எடுத்த கேளு. தம்பி இது எப்ப கிளம்புங்க? எங்க எடுத்துக்கிட்டு இது எப்ப கிளம்புன்னு கடுக்கிட்டு தள்ளி ஆட்டோமேட்டிக்கா அதுதான் கிளம்பினு. எங்க எடுத்துக்கிட்டு இது எப்ப கிளம்புன்னு கடுக்கிட்டு. சரி நீங்க நம்மள தூங்க விட மாட்டாங்க. இது சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். முத பக்கம் தான் பார்த்தேன். அருமையான செய்தி. பஸ் நேருக்கு நேரம் மோதி முன்னாடி சீட்ல இந்த 30 பேருக்குள்ள வச்சுனாங்க. இவங்க போட்ட பாட்டும் சரியில்லை, நம்ம உட்கார்ந்துருக்க இடமும் சரியில்லை. பேசாம பின்னாடி ஒரு ஆள் பின்னாடி போயிட்டு பேப்பரை பின்னாடி தான் திரும்பி பார்த்தேன். அதை விட அருமையான செய்தி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையா. கொதிக்கிற எண்ணெயை தூக்கி படுத்து கிடந்த புருஷன் தலையில ஊத்திருக்கியா போல. எனக்கு பயம் வேறடா. நேத்து தாண்டா 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு வந்தேன். திடீர்னு சண்டை வந்து விமானத்துக்கு தூக்கி கொளுத்து விட்டு போயிட்டான்னு வச்சுக்க. அவ்வளவுதான் சுத்தம் சோழி சுத்தம் முடிஞ்சு போச்சு. பஸ்ல டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசங்கிற? ஒரே வித்தியாசம் தான். கண்டக்டர் தனித்தனியா டிக்கெட் கொடுப்பாரு. டிரைவர் மனசு வச்சாருன்னு வச்சுக்க மொத்தமா கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும் டிக்கெட். ஹாப்பி பர்த்டே டு யூ போயிட்டு வாங்கன்னு கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆமா பார்த்து பத்திரமா கவனமா போயிட்டு வரணும். நல்ல பக்க மேளங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும். ஏன்னா தனித்தனியா சொல்லிக்கிட்டோம்னா நேரம் ஆயிரும். அதனாலதான் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சொன்னது. அருமையான பக்க மேளங்கள் அன்புள்ளங்களுக்கு நன்றி. சீரமைத்த வீர மகாளியம்மன் பண்ணத்திரேகம் அன்பு உள்ளங்களுக்கு பலமான நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒலி மற்றும் ஒலி அமைப்பு ஸ்ரீ அங்கையர் கண்ணி ஆடியோஸ் உரிமையாளர் சா முருகேசன் வேளாரந்தல் காளையார் கோவில்.
அரசி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி நன்றி. மிக சிறந்த முறையில் நல்ல தெளிவாக ஒளிபெருக்க உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி மனசு கொண்டு வரும் விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்க உதவி செய்த ஸ்ரீ அங்கேயர் கண்ணி ஆடியோஸ் உரிமையாளர் சா முருகேசன் வேளரனில் காளையார் கோவில் அன்பு உள்ளவர்களுக்கு மனமான நன்றி. நன்றிகள வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி. இப்பத்தான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென் டிரைவர்ல பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டுங்கிற எப்பம் ரேடியாத வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி அப்படின்னு நம்ம சேனலை மாத்தி மாத்தி எந்த சேனல் வேணுமோ அப்படி திரும்பி பாட்டு கேட்டுக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொண்டாடி சொல்லி இருக்கு. எல்லார் வீட்டுல எப்பம் ரேடியா இருக்கு. நம்ம வீட்டுல ரேடியோ இல்ல, ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல ரேடியோ பாடட்டு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு அந்த அம்மா கிளம்பிருச்சு. இவன் கடையில போய் ரேடியோ வாங்கிட்டேன். ரேடியோ வாங்கிட்டு கேட்டிருக்கேன், மோல ரேடியோ வாங்கிட்டு போறேன், என்ன பண்ணணும்னு. ரேடியோ கடைக்காரன் சொல்லியிருக்கேன், நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல வைடா ரேடியோ பாடுன்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியோ சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன், சுத்தமா பாடல. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. என்ன எல்லாரும் வீட்டுல ரேடியோ பாடுது, நம்ம வீட்டுல ரேடியோ பாடலன்னு உள்ள போய் பார்த்தாக்கா புரிஞ்சங்கிற ரேடியோ குருண்டு பார்த்துட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. ஆனா பாவி பயல 400 ரூபா காசு வச்சேடா, இப்படி பாடாத ரேடியோ வாங்கிட்டு வந்தா ரேடியோ கடைக்கார உடனே ஏமாத்திட்டாண்டா, கொண்டே கொடுத்துட்டு பாடுற ரேடியோ வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு எழுப்பிட்டுருச்சு. கடையில போய் கேட்டிருக்கேன், என்னடா ரேடியோ கொடுத்த ரேடியோ பாடவே இல்லைன்னு. அப்பதான் ரேடியோ கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் திருச்சியில வச்சாத்தான் ரேடியோ பாடும் போல இருக்குன்னு ரேடியோ தூக்கிட்டு பச்சேரி கிளம்பிட்டேன். திருச்சிக்கு கொண்டு போயிட்டேன். திருச்சியில பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன். சுத்தமா பாடல ரேடியா. அங்க டீ கடைக்காரன் அவனை பார்த்துட்டு, யாரா நீ எந்த ஊர்ரா, இதோட 4 டீ 8 வடை ஆகி போச்சு, டீக்கும் காசு கொடுக்கல வடைக்கும் காசு கொடுக்கல, எந்த ஊர்ரான்னு கேட்டிருக்காரு. ரேடியா வாங்கினாங்க, பாடல திருச்சியில வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடலன்னு. அவன் டீ கடைக்காரன் அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்னு. மலை உச்சியில வச்சா நல்லா பாடும் போல இருக்கு, தூக்குடான டவர் கிடைச்சு பாடும் போல இருக்குன்னு ரேடியோ தூக்கிட்டு திருச்சியில இருந்து பஸ் ஏறி கொடைக்கானல் கொண்டு போய்க்க. கொடைக்கானல கொண்டு போய் வச்சு குளூர்ல கொட்டை 2 ஆடுனதான் மிச்சம். இப்ப கொட்டையார கத்துறோம்ல அந்த கொட்டை தான், வேற எந்த கொட்டை. ஆமா ஆமா சுத்தமா பாடலையா. அங்கேயிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ரேடியோ எடுத்துட்டு வந்து ரேடியோ கடைக்காரன் முகரையில வீசிருக்கேன். என்னடா ரேடியோ அப்படின்னு போயல, சுத்தமா ரேடியோ பாடவே இல்லடா அப்படின்னு. அவன் புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா. பிரிக்காம சும்மா அப்படியே வச்சு பாடு பண்ணா எப்படி பாடு ரேடியா. அப்புறம் ரேடியோ கடைக்காரன் இங்க வாடா, இந்த பாக்ஸ பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு, யாரா பாட்டு கேட்கன்னு சொன்னது, என் மொட்டாட்டி தாங்க. மொட்டாட்டியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல ரேடியோலடா, அதே முடிச்சு திருவிழான்னு வச்சுக்க, கீழே ஸ்டேஷன் திறந்துரு, ரயில்வே ஸ்டேஷன். நீ சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி, உன் மொட்டாட்டியை விட்டு சூப்பரவாதம் பாட விட்டாலும் சரி, 2 பேரும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாலும் சரி. ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, வாங்கின பொருளை பயன்படுத்த தெரியல அதை வாங்கணும், இல்லாட்டி மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆமா பெரிய இமிச்ச ஒரு பொருளை வாங்குறது. செல்லு வந்த புதுசு தெரியுமா இருக்கா, செல்லு வந்த புதுசுல செல்ல வாங்கி வச்சுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். நாடத்துக்கு போயிட்டு வந்து எங்க வீட்டுல யாருமே இல்ல, போன் அடிச்சிருக்கும் போல இருக்கு. எங்க அப்பா போன் வரவும் அதுக்கு எடுக்க தெரியல, ஒண்ணும் தெரியல. பக்கத்துல போனா சாக்கு அடிச்சிடும் போல இருக்குன்ட்டு வீட்டுல ஆகல அப்படின்னு விரட்டின மாதிரி. அது ஒண்ணு எடுத்து பேச தெரியணும், இல்லாட்டி நம்ம எழுப்பிடணும். ஆள் இல்ல சத்தம் செல்லுகிட்ட போயிட்டா அது கேட்குமா, அதுவும் கேட்காது இதுவும் கேட்காது. அதனால என்ன ஆகுன்னா, நான் போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுட்டு பேசாம அடுத்த வேலையை பார்க்கறது எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி. ஹலோ
ஹலோ ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த எம் ஆர்த்தி அவர்கள் இவருடைய டான்சர் காமி என்ன காலையில் இவளை சேவடி பார்க்கணும் இவளை பார்க்கணுமான் கலையில் இவளை சேவடி பார்க்கணும் புலவனும் இவளை பார்க்கணுமான் அபிநயத்தையும் இவள் என் காதல் வரும் அவள் நினைவாரே என் காலம் சொல்லும் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகியமே நல்ல அழகியமே கேட்டதிலே இவள் பார்த்தே தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் கொஞ்சம் அகலம் என்பேன் பெட்டிமை கேட்கல வாய்ஸ்மை கேட்கல இதை பார்த்து பண்ணுங்களா சார் இதை பார்த்து பண்ணுங்க பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பாட்டு அருமையான பாட்டு மிக சிறப்பாக இருந்தது பொம்பளை பிள்ளைக்கு அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் நம்மளுக்கு மட்டும் இல்ல வந்த எல்லாருக்குமே சாப்பாடு மிக சிறப்பாக இருந்துச்சு. ஆமாமா ரொம்ப சந்தோஷம் அதுவும் சைவ சாப்பாடு அந்த அக்கா சாப்பிட்டாங்க நாகரிகமா சாப்பிட்டு அவாடு போனாங்க இதே அசைவம் போட்டிருந்தா நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருப்போம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு லைன் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர் தாயா வந்து நிற்பேன் அப்படியே ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவேன் பாரு வாடா 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 நம்மளை சாப்பிடவே விட மாட்டாங்க நம்ம உட்காந்து அப்பதான் கறி குழம்பு எல்லாம் வாங்குவோம் சாப்பாடை வாங்கி வாயில வைக்கப்போ வேணும் இருக்க சேர போட்டு மாட்டாங்க சோறு மூக்கில் ஏற்றிரு நம்மளுக்கு டேய் யாராவே அப்படின்னு யாருக்கு மோர் ஊத்து டேய் நான் கறி குழம்பே வாங்கல என்ன மோர் ஊத்து இதை ஊத்துனுட்டு நம்மளை நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்கப்பா கல்யாண வீட்டுல இந்த பந்தி நடந்துச்சுன்னா நம்மளை சாப்பிட முடியுமா முடியவே முடியாது கல்யாண வீட்டுல அவசரமா பேசக்கூடாதுப்பாங்க நம்மால கல்யாண வீட்டுல அவசரமா பேசுவாங்க எப்படி பேசுவா பொங்கல்ல கல்லு இருந்துச்சாமியா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே கிளம்பிட்டா வருது கல்யாண வீட்டுல என்ன வார்த்தை பேசுறேன் என்னடா இலவு பொங்கல் வச்சிருக்கிய அப்படின்னா பாத்துங்க பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு யாராமே கல்யாணத்துல இருந்து இலவுலன்னு பேசிட்டு உன்னோட பெரிய கருமாந்திரமா இருக்கிறான்னா இவன் ரெண்டாவது வந்தவன் மூணாவது வந்து அம்பாரு அவன் அதை ஒண்ணு சூப்பர் எவனா கல்யாணத்துல இலவு கருமாந்திரம் முறைய உங்களை எல்லாம் கொண்டு சுடுகாட்டாண்டா வைக்கணும்னா அவன் கொண்டு போயிட்டான் சுடுகாட்டுக்கு நாலாவது வந்து அம்பாரு அவன் தான் தங்க புண்ணியவன் பந்தியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மொய்யல் தான் போங்கடா எவன் தாலியா இருந்தா நம்மளுக்கு என்னடா பாத்துக்க அப்பதான் மாப்பிள்ளோடைய தாலி கட்ட போறேன் பொண்ணுக்கு அத போட்டாடு பாரு போட்டோகிராஃபர் அவருக்கு தான் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு கல்யாண வீட்டுல அவர் தான் சரியா சொல்லுவாரு மாப்பிள்ள கடைசியா ஒரு தாடி சிரிங்க அப்படிம்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதா இப்ப சிரிச்சுக்கலான்னு அர்த்தம் மொத்தமா முன்னாடி எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு போட்டோ எடுக்கிறவாரு மாப்பிள்ள குளோஸ் அப்படிம்பாரு அப்படின்னா என்ன தோட நீ குளோஸ்டா அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக என்னை படித்து என்ன தெரியாவிட்டாலும் சின்ன நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ ராஜா என்பதை தெரிந்து கொண்டு பக்தகுடியில் பொதுமக்களும் அனைவரும் பெருந்தலாக வருக வருகிற வரவேற்கின்றோம் இப்படிக்கு அப்படியே இருக்கட்டும் ஏனை அப்படியே இருக்கட்டும் நல்லா இருக்கு கிராமத்தார்கள் மற்றும் குலதெய்வக்காரர்கள் இண்டக்குளம் அன்புள்ளங்கள் சார்பாக வருக வருகிற உங்களை அன்போடு வரவேற்கிறார்கள் நன்றி நன்றி வணக்கம் 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 நாடக அமைப்பு சா முருகன் ஸ்ரீ அங்கேற்கண்ணி ரேடியோஸ் காளையார் கோவில் அன்புள்ளங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறார்கள் நல்ல நாடக அமைப்பாளர் நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து அருமையான முறையில் அமைச்சிருக்காங்க வயிற்றுட்டு அதனால நான் போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கிறேன் தனியாக நின்று பேசினா வேலைக்கு ஆகாது நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா நம்மளுக்கு வேலையாகும் அதனால அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தந்தை கலசம் ஒரு முக்கிய அறிவிப்பு நாடா மக்கள் வந்திருக்கவங்க வீட்டை நல்லா பூட்டிட்டு வந்தோமான்னு பாருங்க டூ வீலர் எல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க சின்ன குழந்தைகள் நகைகள் போட்டுனா கவனமா பாத்துக்குங்க ஆமா நல்லவர்கள் போல சில திருடர் இந்த கூட்டத்துல இருக்கலாம் வெள்ளை கலர்ல கருப்பு கலர் கோடு போட்டு சட்டம் போட்டு கட்டம் போட்ட சட்டம் போட்டு ஆள் ரோடு கூட வாசிக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதாயா ஆமா பார்த்து பத்திரமா இருங்க நம்ம கவனமா இருந்தா நம்ம பொருள் பத்திரமா இருக்கு இத சொல்றேன் ஏன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கடா ஆனா கரூர் பக்கம் நாடகம் நம்ம ஊர்ல இருந்து மணப்பாறை ரொம்ப பக்கம்
மணப்பாறைல இருந்து கரூர் அங்கிட்டு பக்கம் மணப்பாறை வரைக்கும் 2 வீலர்ல போயிட்டேன். கரூர் பஸ் வர லேட் ஆயிருச்சு. சரி பஸ் வர லேட் ஆயிருச்சுன்னு உட்காந்து டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். கரூர் பஸ் வந்துருச்சு. ஐயோ பஸ் வந்துருச்சு பேக்க தூக்கி நான் பாட்டு பஸ்ல ஏறிட்டேன். 2 வீலர் நிப்பாட்டினா அப்படியே மறந்துட்டேன். கரூர்ல போய் இறங்க போறப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ வண்டி அங்கேயே டீ கடைக்கு முன்னாடியே வச்சுட்டு வந்தேன் மேடம். என்ன போகுது ஏதா போகுதுன்னு பழைய வேற வந்துருச்சு எனக்கு. அங்கேருந்தே சாமியை கும்பிட்டேன். என்ன 10 வேளை மணப்பாறை மாரியம்மா என் வண்டி மட்டும் அங்கேயே இருந்துச்சுன்னா காலையில உனக்கு ஒரு அர்ச்சனை பண்றேன்னு வேண்டியிருந்தேன். நானும் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். சாவியோட வண்டி அங்கேயே நின்றுச்சு. உழைத்த காசு மணப்பாறை மாரியம்மை நம்மளை காப்பாத்திட்டாங்க. பெத்தவ விட்டுருவாளா வேண்டுதல் நிறைவேற்றணும்ல. உடனே ஒரு அர்ச்சனை ஜாமா வாங்கினேன். 2 வீலர் எடுத்தேன். மாரியம்மன் கோயில் முன்னாடி போய் வண்டி அடிப்பாடிவிட்டு சைடு லாக்கெல்லாம் போட்டுவிட்டு உள்ள போய் அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டு வந்து வெளியில வாக்குறேன். வண்டியை காணும். மாரியம்மன் நினைச்சிருக்கும் போல இருக்கு. இவன் தான் வேண்டுதல் நிறைவேற்றிட்டானே, இவன் வண்டியை பாதுகாத்த என்ன பாதுகாக்காட்டி என்ன டீலிங்ல விட்டுச்சு போல இருக்கு. சம்பாதிக்கிற பெரிய விஷயம், சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிற பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் 10 கை இருந்து சம்பாதிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை எப்படி சேமிச்சு வைக்கணுமோ நல்லபடியா சேமிச்சு வைங்க. அதை இன்னொரு வண்டியை தூக்கி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள நின்று நாடியும் மண்டாடியும் பேசிக்கிட்டு இருக்கோம். வாசப்படியில நிக்குது வண்டி. ஒருத்தன் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காண்டா. எனக்கு வந்துருச்சு கோவம். ஏன்டி அறிவோட்டவள ஒருத்தன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு ஓங்கி அடிக்க போனல டக்குன்னு கையை பிடிச்சுக்கிட்டா. மாசம் டிவி கட்டாட்டி அப்புறம் வண்டியை தூக்கிட்டு போகாம என்ன வாங்கி அப்படின்னா அது லோன்ல வாங்கின வண்டி. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. லோன்ல வண்டி வாங்கின மாதிரி லோன்ல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்க, மாசம் பணம் கட்டலன்னு சொல்லி முன்னாடியே கூட்டி போயிருப்பேன். அப்புறம் எல்என்டில ஒரு லோன் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்துக்கலாம். ஆசீர்வாதத்துல இன்னொரு லோன் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்துக்கலாம். கல்யாணம் லோன் எதுக்கு அப்புறம் எதுக்கா லோனு? ஆம்பளை வாழ்க்கை எதுல போதுங்கிற? பாதி நாள் போன்ல போகுது, பாதி நாள் பொம்பளை நீங்க வாங்கின லோன்ல போயிட்டு இருக்கு எங்க வாழ்க்கை. அடியாப்பா நம்ம போன் பேசுறா அப்படியா? என் முன்னாடி தான் போன் பேசுறத பாக்கணுமே. அடியாப்பா அவங்க அம்மாட்ட என் மாமியா கிட்ட போன் பேசுவேன். எப்படி போன் பேசுவா? அவங்க அண்ணன் முன்னாடிக்கு என் மாமியாவுக்கும் சண்டையா பஞ்சாயத்து இங்கே வைக்கிறா. என்னம்மா என்ன பிரச்சனை? ஒன்றே சண்டைக்கு வரா? ஏன் வேலை பார்க்க மாட்டாளாவா? நீ எல்லா வேலையும் பார்க்கணுமா? நான் இங்க 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு நல்ல ஆளுக்கு போறான்னு பார்த்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன். வந்துங்க உள்ள போயிருவேன். உனக்கு அங்க இருக்க இஷ்டமா இருந்தா இரு, இல்லாட்டி இங்க வா. 2 பிள்ளையோட 3வது பிள்ளை நான் உடனே பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு அவளுக்கு வேலை பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு பாத்ரூமுக்குள்ள இருந்து ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். அங்க என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். இந்த பெரிய இழுவதான் நம்மளை பத்தி பேசுறது. எல்லாரும் வீட்டும் நடக்குதாள் ஏற்பாரு. அவங்க குடும்ப விஷயம் பேசுறது மட்டும் பொம்பளை ஆளுங்க. சைசா போன எடுத்து போயிடுறது. அங்க எங்க அம்மா உட்காந்து என்னைய பார்த்துட்டு பாருப்பா அவங்க ஆயிக்கு பிரச்சனையா இங்க இருந்து போன போட்டு அவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா. அடுத்தபடியாக இங்க வீடியோ கவரேஜ் இருக்கும் பாப்புலை ரஞ்சித் ட்ரிபிள் கே யூடியூப் சேனல் அன்பு மாமா ட்ரிபிள் கே கமலன் அவர்களுக்கு பலமார்ந்த நன்றி. நடிகர்கள் வணக்கம். போயிட்டு வாரு. என்னை தனியா பேச விட்டா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என் வாயை பார்த்துட்டு உட்காந்துருப்பி. அப்புறம் எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் தர்மானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கொடுத்து வச்ச புண்ணியவன் எங்களை இறக்கி விட்டு சோத்திட்டு மாடியில பிக்னிக் பாக்குற மாதிரி படுத்து கிடக்குறாரு. ஆமா நம்ம விடிய கத்தி விட்டு காலையில அவரை எழுப்பி விட்டு எப்பா அருணாங்க பக்கத்துல நாடக நடிகர் வேண்டிய அடிபட்டு போச்சு தெரியுமா? அதுல தப்பிச்ச நான் ஒரு ஆளுங்க. எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. வேலை ஓரமாடி படி பொட்டுக்கடையில வாங்கி சிகரெட் பத்த வச்சுருந்தேன்ல நின்றுகிட்டு வேலை கொண்டு வந்து குத்துறா பாருல எல்லாருக்குமே அடிபட்டு போச்சு. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு ரத்த கரையோட நான் வீட்டுக்குள்ள போறேன். ஏன் மட்டும் என்னைய பார்த்துட்டு எனக்கு கொண்டு முன்னாடியே நாடக நடிகர் வேண்டிய அடிபட்டு போச்சு, நான் மட்டும் தான் தப்பிச்சேன். நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சு? என்ன முத வார்த்தை
அடியாண்டி சிகரெட் குடிக்க போனதுனால நான் தப்பிச்சேன், இல்லாட்டி நான் மாட்டிருப்பேன். நல்ல அழுக ஆரம்பிச்சுட்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம ஆத்தா அழகுனாச்சி தாங்க சிகரெட் ரூபத்தில் வந்து உங்களை காப்பாத்துனது. நம்ம கொலைசாமி அழகுனாச்சி தான் உங்களை சிகரெட் ரூபத்தில் வந்து காப்பாத்துனது. இனி வெறும் சிகரெட்டை குடிக்காதீங்க. ஆத்தா அழகுனாச்சி துணையினே எழுதி வச்சு குடிங்க. உங்களுக்கு நெஞ்சு வலி வராது, ஒரு குச்சி வலி வராது. நீங்க நல்லா இருப்பீங்க. கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தால இந்த தாலி எடுத்து கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து டிவியில இந்த செய்தியை போட்டாங்க. நாராயண நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு. அடிபட்டு இருக்கிறா தலா 50,000 ரூபாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்குன்னாங்கல்ல. இந்த தாலி எங்க பறந்துச்சுன்னே தெரியல. ஏன்டா எடுவட்ட பையனடா இந்த சீரட் குடிக்கிற பழக்கத்தை விடுறானா கேட்கிறியாடா? என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகுனாச்சு, என்னடா அழகுனாச்சு சொலகுனாச்சிக்கிட்ட 50,000 ரூபாய் ஒரு நாள் சம்பாதிக்க முடியுமாடா ஒரு நாள்? அடியே உடனே எங்க சங்கத்துல ஒரு ஆள் பேர் எழுதி கொடுத்து 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டாயா? கேளு. அவரு அப்பதான் மெம்பரா இருந்தார். என்ன கொடுமைங்கிற பணம் இருந்தா போதுமா? இந்த கோவிலுக்கு நன்கொடை கேட்கிறப்ப எல்லாருமே மனம் முகர்ந்து கொடுத்தாங்களா? அந்த அண்ணன் பேசும்போது கேட்டீங்களா? கோவிலுக்கு தானே எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லை 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களாம். அப்படிங்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. பரம்பரையா பணம் வச்சிருக்கவங்க ஆடவே மாட்டாங்க தெரியுமா? நான் புதுசா காசு சேர்ந்தவன் என்ன ஆட்டம் ஆடுறாங்கிற காசு போன கையில வந்துச்சுன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு பந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். சீரட்டை பத்த வச்சுக்கிட்டு அது 10 பேருக்கு மச்சியில நின்றுக்கிட்டு பந்தா பார்க்கணும். அப்படி சட்டை கலரை கொடுத்துட்டு இருக்கிறது. நான் அங்கே 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அங்க 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அந்த மண்ணை நான் தான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், இந்த மண்ணை நான் தான் வாங்கி போட்டு பந்தா பேசிக்கிட்டு இருப்பேன். மண்ணு என்ன தெரியுமா சொல்லு? அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அக்கால இவன் செத்தாலும் இவனை நான் தான் உள்ள வாங்கி போட போறேன். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னையும் வாங்கி போட்டேன்னு. கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. இதை உணர மனம் தான் மறுக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் வாழ போறோம் தெரியாது, எத்தனை ஆண்டு காலம் இருக்க போறோம் தெரியாது. இருக்கிற காலகட்டத்தில் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போவோம். நன்றி. அன்னிருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்று ரொம்ப சிரமம். நேற்று ஒளிப்பதிக்கு நல்லாவே இல்லை. இன்னைக்கு நம்ம அங்கே இருக்கண்ணி அருமையா இருக்கும். ஆமா, கொஞ்சம் லைட்டா கரெக்ட் பண்ணி ஏத்துங்க. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அப்ப நேற்று திமிழர்ல கொண்டு கத்த விட்டாங்க. கொட்டை பாக்கு ஐயோ என் பழம்பூரம் போச்சுரா அப்படின்னு நாடா வச்சுவேன். அது மாதிரி ஆயிடாம இங்க கொட்டையை அமைத்தது, கொட்டையை போட்டது யாருன்னு கொட்டையக்காரரு என்ன தவறு நடந்து விட்டது. நான் சங்கடப்பட மாட்டாரா? என் பேர நோட்டீஸ்ல போடலன்னு சொல்லி போடல. என் பேரே ஒரு ஊர்ல நோட்டீஸ்ல போடல. என்னடா என்னைய குறிப்பு கட்டு போட்டு என் பேர நோட்டீஸ்ல போடல அப்படிங்கிறேன். இது நல்லது அப்படின்னா எதுக்குடா நல்லதுங்க? எவன் தெரியாது கூட்டம் கூடிடும். உன் பேரை பார்த்தா வெந்தாடா அப்படின்னு போனாலும் போயிடுவாங்க. பேர் போடாம மட்டும் வச்சுக்க, எவன் வந்தான்னு தெரியல எவன் வந்தான்னு தெரியலன்னு கூட்டம் கூடிடும். அதனாலதான் அப்படி போட்டு அப்படின்ட்டான். அதனால கொட்டை அமைப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கே இடி முழங்கு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக Thank you.
ஹலோ ஹலோ உடாலத்துக்கு வணக்கங்க. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். அத்தேரே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விருதங்காரே வணக்கம். ஆல்ரவுண்டுகாரே என்ன வடியுது? என்னமோ வடியுது. நானா மாட்டேன்னு சொல்றேன். காலையில அண்ணன் நீ பாட்டுல தூக்கி பிடிச்சிட்டு போயிடுற. இங்க ஏற்கனவே அப்புறம் இருக்கு பாத்துக்க. அப்புறம் தானகரப்பா வணக்கம். நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மைக் செட்டுக்காரே வணக்கம். யூடியூப் அண்ணே வணக்கம். எங்க ட்ரிபிள் கே எங்கிட்டு அவர் பேரு தானா? அதான் சரி தெரியல, பேர் தெரியல, சொல்லி இருக்கணுமா இல்லையா? அது சரி. வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும். இருப்போம் இருக்குவோம் இருக்குவோம். வந்தாலே பார்த்துட்டு போயிருவோமா? வந்தாலே இருக்கணும் இல்லங்க, வந்த வேலையை பார்த்துட்டு போயிருவோமா? வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும்னு சொன்னதா ஆட்டத்தை சொன்னேன். அதுதான் இருக்கணும்ங்கிறத நான் சொன்னேன். ஆமா, நல்லாவே இருக்கிறோம். அடி திருவாரி தேரே பகவானி திருவிழா உனக்கு பகவானி
ஒரு சட்டை முடிச்சாச்சு, அடுத்த 2 போயிருமா? ஒரு சட்டை முடிச்சிட்டியா? சரிம்மா சரி. வந்தமா போட்டமான தெரியக்கூடாது. சுறுசுறுப்பா போடு. ஆமா. போல. பச்சை மிளகா இது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா இது காரம் இல்ல, மாமனாருக்கு ஈரம் இல்ல. மாமா நீ கோபப்படாதம்மா, கொட்டி விடலாமா? அட ஓடில்ல, அட தாயந்த மாமி. பச்சை மிளகா காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. இது ராத்திரி நேரம், என் தூக்கத்துக்கு ஆனா
நமக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்க வருகை வந்திருக்கும் காவல்துறை காளையார்கோயில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்தின் சார்பாகவும் குலதெய்வத்தார் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சார் வாங்க, மேடைக்கு வாங்க, 4 பேர் வாங்க. கதிரேசன் சார் உங்க தலைமையில கூட்டி வாங்க. காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இன்னங்குளம் கிராமத்திற்கும் மைசெட்டு ஓனர் ஐயா எங்கள் ஐயா முத்துப்பால் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நாடகங்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஹார்மோனிய கலையரசு அண்ணன் இந்த கலை உலகத்தில் வாத்தியார் அவருக்கு பொன்னாடை பெற்றிருக்கிறது. அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு மிருதங்க வித்வான் முத்துக்குமார் அவர்களுக்கு பூவரசக்குடி ஆர்கே மூர்த்தி அவர்களின் இந்த ஹார்மோனியத்தை நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் அடிக்கடி நாங்கள் பார்க்குறது. அவர் சிறப்பான ஒரு வாத்திய கலைஞர். முத்துக்குமார் மிருதங்க வித்வான் அவர்களுக்கு ரூபன் அன்பு இளைஞர் ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்றிருக்கிறார். இன்பச்செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை இருந்தது. கே ட்ரிபிள் கே யூடியூப் வாங்க. நாளை காலையில் 10 மணிக்கு இந்த யூடியூப்ல பார்க்கலாம். சிறப்பான ஆர்கே மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் நல்ல கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய விருப்பமாக விஜயகாந்த் பாடல் ஒன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பாடல் ஒன்று பாடுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். டான்ஸ் ஆர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை. இவர் பாம்பு நடந்ததுல பேர் போனவங்க பார்த்துக்கிறேங்க. ஹலோ, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அனைத்து மகளிர் மன்றத்தாருக்கும் அடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற பங்காளிகள் அனைவருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நாடக ஆர்மி அண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். ஆடுனா ஆடிட்டே இருக்கலாம். பாத்தியாரு ஆளை கூப்பிட்டுருவோமா? எந்த ஆளுக்கு கொடுக்குற? எனக்கு நான் ஆள் போட்டு இருக்கீங்களா இல்லையா? உனக்கு ஆளா? ஆமா. என்னைய கேக்குறீங்க? நான் உங்களை கேக்குறேன், நீங்க என்ன கேக்குறீங்க? 4 பேர் தான் இங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. சரி, நாங்க தான் உனக்கு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க இருக்கிறோம். அப்படியா? அப்ப எனக்குன்னு ஏன் கூட ஆட ஆள் கூட்டிட்டு வரலையா? உன் கூட ஆடுறதுக்கு இப்ப நாங்களும் ஆட மாட்டோமா? இப்ப என்ன சொல்ல வருது? ஆக மொத்தத்துல ஆளு கூட்டி வந்திருக்கியா இல்லையா? நான் கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? நான் கூட்டிட்டு வரது இல்லம்மா, நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்றீங்களா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுத்தரி வத்தி பைனாட வந்தாளா.
சொன்னேன். திண்டுக்கல் தேனிக்கம்மா போடி மதுரைன்னு சொன்னேன். வேகமா சொல்லுமா அப்படிதான் கேட்கு. தேனிக்கம்மா போடி மதுரை முன்னாடி பின்னாடி இருக்கா டிக்கெட் அருமையான டிக்கெட் ஏரியா நீ முன்னாடி ஏறு மாமா. உனக்கு தான் வாத்தியாருக்கு முதல்ல முன்னாடி ஏறிக்க. முன்னாடி இருக்கிறேன். நீ வேணா பின்னாடி ஏறிக்க. ஏய் யார சொல்ற முன்னாடி ஏற சொல்ற பின்னாடி ஏற சொல்ற. ஏய் படியில யார பத்தி டிக்கெட்ங்கற முன்னாடி ஏற சொல்ற பின்னாடி ஏற சொல்ற முகையில பராங்கிட்டு. ஏய் படியில புடிச்சு தொங்க சொல்றடா. உனக்கு என்ன கோவம் வருது? தெளிவா சொல்லுங்களே எதை சொன்னால? தெளிவா கேக்கணும்ல. எந்த ஊர் போற நீ? நானாங்க நான் மதுரை போணுங்க. மதுரை போணுமா? லூசு வண்டி எங்க போகுது? எங்க போகுது? போடி போகுதுல. நீ போட பத்தியா இல்லையா? போடி போகுது அப்படினா இருக்குது. போடி தேடி போடி. யார போ சொல்ற? திண்டுக்கல்ல நான் போலையா? அடி போடி. நான் போறது மதுரை போணுமியா? ஐயோ ஊரு பேரு போடிமா. போடின்னு இருக்குதா மதுரை? தேனி போடி. ஏய் யார சொல்ற? தேனி போ சொல்ற? அந்த ஏரியாமா. அந்த ஏரியாவா? ஆமா ஆமா ஆமா. நீ போட பாத்தியா இல்லையா? போட பாக்கல. முன்னாடி போட பாத்தியா இல்லையா? முன்னாடி பாக்கல. பின்னாடியும் பாக்கலையே. நீ எப்ப என்னால எங்க எனக்கு கேட்டு தானே. போட பாக்குறது இல்ல நீ. போட பாக்குறேன். போட போறமா? இல்ல நடுவுல இருந்து போட பாத்தியா இல்லையா? நான் யார போட சொல்ற? அட பஸ்ல போட பாத்தியா இல்லையாமா நீ கேட்டேன். இல்லங்க. எப்ப என்னால எங்க நான் கண்டக்டர் கேட்டு தான் படிக்காத பாமர மக்கள் எல்லாம் கேட்டு வருவாங்க. இந்த பஸ் எந்த போகுது எந்த வழியா போகுது எப்படி போகுதுன்னு படிச்சாலும் என்ன அந்த சைடுல எழுதிருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு ஏறிட்டு மதுரை விடு மதுரை விடு இறங்க அப்படி அடிச்சு இறக்கிட்டு போயிடுவோம். இனிமேல் எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி எங்களை கேட்டு தான் இப்ப புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறேன்னு வச்சுக்க. புதுக்கோட்டையில போட்டி லக்கேஜ்மா அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு. அவங்கள வச்சு ஏறினா நல்லாவா இருக்கும்? பஸ்ல ஏற சொன்னமா தெளிவா சொல்லி வண்டி மாத்துறேன் சில்லறடா சில்லற கீழே இருக்கடான்னு தண்ணியை போட்டு என்ன கேக்குறேன் சில்லற இருக்கா அப்படின்னா இல்லடா அப்படின்னு. அப்ப என்னமா இருக்கு நீ இருக்க நீ இருக்கடா கீழேங்கிறேன். டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா? பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பயங்கர கூட்டமா இருக்கு. பல்லமேட்ல பஸ் போகும். கண்டக்டர் எப்படி டிக்கெட் பாருங்க. ஆமா பக்கத்துல வா. பல்லமேட்ல சூப்பரா இருக்கா லூசு முட்டை ஏன் சட்டே டிக்கெட் இருக்கு. மேல கம்பியா பிடிக்காது. கம்பியை தாண்டி கீழே இருக்க கம்பியை வந்து பிடிச்சுக்க வேண்டியாரு. கூட்டம் நிறைய இருந்தா அப்படிதான் எடுப்பாரு. நானும் சொல்றேன் கீழே பிடிக்க எட்ட மாட்டாங்களா புடிக்க எசவா இல்லங்க. கீழே புடிக்க எசவா இல்லைங்க. கீழே புடிக்க எசவா இல்லைங்க. நீ வேற இங்க பாரு இதே கேடு கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க. கண்டக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? என்னவா எந்த ஊரு? சும்மா படி ரெண்டு செத்துக்கிட்டு என்ன ஒரு சைடா வாங்குது. அந்த கிழவில எடுத்து அப்படிதான் அந்த கிழவில ஏறிட்டு படியில நின்றுக்கிட்டு ஆளுகளை இறங்க விடாம ஏற விடாம அப்பா பெருங்காடு போகுமா நூற்று முட்டை படியில நின்று கேட்டீங்கன்னா சுடுகாடுதான் போகும் பஸ் இறங்கதான் போகல. பெருங்காடு போகுமா சுடுகாடு போகுமான்னு கேட்டுக்கிட்டு நாய்க்கு வர மாதிரி வருது. கிழவி கட்டு எடுத்து அப்படித்தான் வயசு பிள்ளை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கேன். அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு. உனக்கு எனக்கு நாகல. நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நீ புதுக்கோட்டை சங்கத்துக்கே சூப்பர் டிக்கெட். உனக்கு எதுக்குடா டிக்கெட்? ஆமாடா ஆமாடா வர ஏமா இந்த 2 லக்கேஜ் முடைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? எந்த முடை நீ கொண்டு வந்தில்ல அந்த பேக் அதுக்கு உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டாரு. எங்க வயசு பிள்ளை இருக்கா அங்க இருந்து இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்லுவாரு. மதுரையில இருந்து திருச்சி போதுன்னு வச்சுக்க பஸ் இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்ற பாக்கணுமே. இல்ல 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 டிக்கெட் இல்லமா எழுத்து நிக்கிற டிக்கெட் எடுத்தியா? ஒரு டிக்கெட் அந்த புள்ள வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கா? ஏத்தா கோவப்படுற? இப்ப 3 சீட்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க. நீ ஓரத்துல உட்காந்துருக்க. சண்டை ஓரத்துல ஒருத்தவர் இருப்பாரா? ஒருத்தர் நடுவுல ஒருத்தவர்
சரி நல்லா சொல்லி காட்டுங்க. ஓ சீட்ல எங்க அப்படி வாங்கி ஆமா நடுவுல அப்படி வாங்கி சரி ஓட்ட அப்படி வாங்கி ஏய் ஓ பின்னாடி சீட்ல இங்க சன்னல் ஒருத்தர் இருந்தாருடா ஆமா. அப்புறம் இப்படி ஏறிட்டாங்க அப்படி எந்திரிச்சு அப்படிதான் என்ன எதுக்கு கோபப்படுறாங்க? கண்டக்ட் நிலைமை எப்படின்னு வச்சுக்க சரி டிரைவர் நிலைமை தெரியுமா என்னங்க காலேஜ் சிங்கிள் ஓட்டும்போது பாத்திருக்கியா ஆமா வெறும் காலேஜ் பிள்ளைகளா எழுதி இருக்கும் அதாங்க டிரைவர் சட்டையை பாதியை கழட்டிடுவாரு காலார தூக்கிட்டு காப்புல இது என் எதவா காலத்துல ஒத்த குண்டில உட்காந்துக்குவாரு அப்படியே வண்டி பறக்க மாதிரி காலையில கியர் போடுறத பாத்திருக்கியா நைவா செய்யல பாப்பா எங்கேயா கொண்டு வந்து கைய வைக்கிற? நான் அடிக்கிறாப்ல. இது எங்கடா பாம்பா மேல எங்கடா நீ ஏதோ ஒரு நினைப்புல எங்க கொண்டு வந்து என்னமா வைக்கிற? பாம்பா இருக்கிற நினைப்புல ஏங்குற ஊங்குற ஏதோ ஒரு நினைப்புல எங்கேயா கொண்டு வந்து வைக்கிற? அப்படியே வண்டி பறக்கும் பாத்துக்க சரி எங்கடா போன காலேஜுக்கா ஆமாங்க வாசல்ல இருக்கடவா வாசல்ல நான் கல்லு உள்ளே விடுறே எதுக்குள்ள? காலேஜுக்குள்ளடா அப்படியே வண்டி பறக்கும் சரி அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது இறக்கிட்டு வந்துடுறேன். ஒரு உள்ள கூட இருக்காது ஆமா டிரைவர் கொண்டு இங்கிட்டு திரும்பிக்கு ஏங்க ஒரு பழைய வட்டா போட்டுக்கிட்டு பெரு சோகமாவே ஓடிடுவாரு கிளடி கட்ட முன்னாடி ஏறிச்சுன்னு வச்சுக்க ஏறினோன்னு அப்ப எப்படி நான் கேர் எப்படி எங்க இது என்ன கொள்ள வெறியாதான் இருக்குது? போல எங்க ஏன் கையோட அம்மா பிச்சிருவேன் கையில வந்துடும் போல இருக்கு புடிங்கிட்டு. கிளடி கட்ட ஏறிச்சு எங்களை ஏறிட்டாரு சைட்ல கண்ணாடி தெரியுமா இல்லையா போ பஸ்ட் முன்னாடி ஏண்டா காலையில இந்த காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் இந்த கண்ணாடி மனுஷன் தெரியலையா இப்ப இந்த கிளவி ஏறும்போது யூத்துங்க என்ன யூத்து இது பழைய டெலிபோன் பூத்துங்க. உன்னைய பார்க்கும்போது பழைய எஸ்டிடி சூத்து மாதிரி தான் இருக்கு ஏய் அதுக்குள்ள போட்டு எடுத்து ஒரு ரூபாய் ஓவரா பேசாத முதல்ல ஏய் முதல்ல பொம்பளை நீ பொறுமையா முத ஆம்பளை ஒழுங்கா பேச கத்துக்க. ஆம்பளை எல்லாரும் அடக்கமா தான் இருக்கு நாங்க பொம்பளை பொறுமையா தான் இருக்கோம். பொறுமையின் பொக்கிச ஆம்பளை பொறுமையின் பொக்கிச பெண்ணுங்க. ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முத முடியாது பொண்ணுங்க எல்லாமே நீங்க எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது இந்த ஆம்பளை தான் அதே தமிழ்நாட்டு மானத்தை காக்குறது நாங்க. நீ எந்த பொம்பளை தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறேன்னு சொல்லுவாப்பா ஒரு குடும்பத்தை கட்டி காக்குறது நாங்க. எந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறீங்க பின்ன உங்களால கட்டி காக்குறது நாங்க தானே. எப்படி கட்டி காப்பாத்துறீங்க பின்ன உங்களால கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு என்ன நடந்தாலும் குடும்ப ரகசியம் வெளியே போகுதா? கோவமே வந்தாலும் உங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது வீட்டுக்குள்ள தானே அடிக்கிறோம். இல்லவாரு புரணி பேசுறது நம்பர் 1 பொம்பளை ஆளுகிற ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லி எங்கால என்னைக்கா வெளில சொல்லியிருப்பானா? வெளியிலே சொல்ல மாட்டேன். ஆனா பொம்பளை ஆளுகிட்ட போய் சொல்லிப்பாரு இது முக்கியமான விஷயம் யார்ட்டையும் சொல்லிவிடாது ராத்திரி சொல்லிப்பாரு. விடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம்ல அந்த விஷயமா தான் பாரு கிடக்கு பேப்பர்ல போட்டுருப்பாங்க நியூஸ்ல ஓடியும் காலைல ரேடியோல தலைப்பிச்சதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லு எங்கால என்னைக்கா வெளில சொல்லிருப்பாங்களா? என்னைக்கு சொல்ல மாட்டேன். என்னைக்கா ஒரு நாளைக்கு தண்ணியா போட்டாச்சா சொல்லுவேன் எங்காலு தண்ணியா லைட்டா சாப்பிட்டான்னு வச்சுக்க லைட்டா ஆரம்பிப்பேன் மாப்பிள்ள அத சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னா நம்ம குடும்ப விஷயத்துல குச்சி வச்சு கொளுத்து விட போறேன்னு அர்த்தம். சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருவேன். தண்ணிய பொட்டத்தை எங்கால உணர்றது தண்ணிய போடாம நீங்க உணர்கிட்டு இருக்கீங்க. அட போய நாங்க எங்களுக்காக சொல்லுறோம். அப்படி சொன்னோம்னா நாலு குடும்பம் நல்லா இருக்கும்ல நாங்க சொல்லிட்டு திரியிறோம். அது போய் குத்தம்னு சொல்லிட்டு திரியிறோம். நீங்க சொல்றதுல 4 குடும்பம் நாசமா தான் போகும். எந்த குடும்பமா நல்லா இருக்கா? தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறீங்க. தமிழ்நாட்டு மானத்தை பாடுறாங்க யாரு உள்ள வர்ற பாடி சட்டையா சட்டை நெறி கொட்டை திரும்ப பாடிடா இப்ப வந்து நியூ பேசணும். என்ன பேசல போட்டு அடிச்சாங்க பேசல போட்டு அடிச்சாங்க. அது நியூ என்ன ட்ரெண்ட் பண்றது இந்த ஜாக்கெட் என்ன கொடுத்தா எவ்வளவு ஃபேமஸ் என்ன சொல்றீங்க? ஆமா நான் உங்க அண்ணன் தம்பியிட கொடுத்ததாங்க இப்படி தைச்சு கொடுத்துட்டாங்க. நான் கண்டென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ஃபேமஸ் டைலர் தெரியுமா? அப்படியா? நான் டைலர் யாருமா காரணம்? யாருங்க? எங்க ஊருக்காரங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கான் பாரு. எப்படி தச்சிருக்கான் பாரு. இங்க அதுக்கு ஏன் முன்னாடி உட்கார நேரா டவுசரை காமிக்கணும்ல எப்படி தச்சிருக்கான் அப்படி சொல்ல வரியா? எப்படி தச்சிருக்கான் என்னன்னே தெரியல. ஆத்தாடி உலக உருண்டையே தெரியும் போல இருக்கே. உருண்டை இல்ல பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தைடான்னு. சரி அந்த பாக்கெட்டே வெளியில வச்சு என்னன்னே தெரியல. ஒரு பீர் பாட்டில உள்ள போயிரும் போல இருக்க இத்தனை தட்டியா தப்பேன். அப்படின்னு டைலர் சொன்ன நீ மேடையில என்ன நினைச்சு பாப்பேன் அப்படின்னு. இது எதுல முன்னாடி வரலன்னு தெரியல.
அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னானு? புது புது மாடல்ல நிறைய கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க? 2030க்கான புது மாடல் பாக்குறியா? நீ பாத்திருக்கியா? இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி மாடல் பாத்திருக்கியா? ஆட ஓ மூஞ்சி. என்னது? ஏய் இது நாங்க உள்ள போற பனியன் வித்தியாசமா இருக்கு. சின்னிஸ்ல என்னடா சிம்மிஸ் பனியன் வித்தியாசமா இருக்குப்பா. என்னங்கிறது? முண்டா பனியங்கிறியா? முண்டா பனியன் ஒரு குண்டா பனியன். வேற என்னது? அட ஏல அது முண்டா பனியன் இல்ல. வேற ஒண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேன்ல. கட்டி. ஐயே என்னங்க நடு ஏப்பா ஏன் அப்படி தட்டி ஓட்ட அண்ணன் குண்டி ஓட்ட பறந்து கிழிஞ்சு வச்சு. அது என்னங்க டிசைனா கிழிஞ்சிருக்கு? ஆமால கிழிஞ்சு வர சட்டியா தூக்கியா போட முடியும்? 200 ரூபாய் கொடுத்து வாங்குனேன். வேஸ்டா போயிராது. சரி தூக்கி போடக்கூடாதுல்ல. சரி அதனால அப்படி வச்சுக்கிறது. சரி இது என்னங்கற? என்னங்க அது? இது கச்சி வச்சுக்கிறது. சரி இது மணிப்புரஸ். சரி இது என்ன கேக்குறியா? என்னங்க அது மட்டும் நடுவுல இருக்கு. அது தூச்சு போற மிஷின் வெளில வரலடா. என்னடா 6 மாசம் ஆச்சு துவச்சு. என்ன வாந்தி எடுக்கிற? மாசமா இருக்கியா? பாக்கிறவங்க பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க பத்தியா? சத்தப்படாம போயிட்டு இருக்காரு. ஏய் நீங்க 2 என்ன பார்ட்னர் போல இருக்கு. நான் பண்ண வேண்டியதுல நீ ஏன் பண்ற? என்னடி எனக்கு இருமல் வருது? அதானே நான் மாசமா இருக்கேன். செக் பண்ணி பாரு. எனக்கு கூட அப்படியே உனக்குது. இருந்த உடனே அது காட்டி மாறிடுச்சு. ஆமா என்ன பண்றீங்க இந்த இடத்துல யாரை பார்க்கலாம்னு இருக்கீங்க? வியாபாரம் பார்க்கலாம். ஆமா. என்ன வியாபாரம் பார்க்கலாம்? எழுந்த பழம். இழந்த பழம். இழந்த பழம். இழந்த பழம். இது செக்க செவந்த பழம். இது செக்க இனிந்த பழம். போஸ்ட் ஆபீஸை காலி பண்ணிட்டேன். என்னடா நீ நோட்டீஸ் அடிச்சிட்டு என்னங்க சொல்றீங்க? அடையாதா நீ வேற ஏனுங்க ஐயோ என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? அடிச்சடியில கரண்ட் எல்லாம் வெளியில வந்துருச்சுல. வாயை முடிக்க வேண்டியதானே? முடிக்கிட்டு எல்லாத்தையும் வெளில வந்து விழுந்திருக்கும். லூசா நீங்க லூசா இருக்கிறத டைட் பண்றத நம்ம வேலை. நீ எனக்கு டைட் ஆக்கிரவளா இருக்கு. இப்படி இப்படி ஆனா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நோட்டீஸ் அடிக்கிறேன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அந்த வேலையை பாத்தீங்களா? நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? கொரோனா நேரத்துல எல்லா வேலையும் பார்த்தேன். சரி காலையில கல்யாண பத்திரிக்கை எடுத்து கொடுத்தேன். சரி மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறது. ஏன் எதனால? ஒரு 3 தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு உன்னை வெட்டாம விட்டாங்க. 2வது தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? சித்தப்பேன் பெரியப்பேன் ஊர்ல கல்யாண பத்திரிகையில சின்னசாமி மேல மணக்குடி பெரிய சாமி கீழே மணக்குடின்னு வரும். சரி மணக்குடின்னு வருது பாரு. அந்த இடத்துல மாங்கிற இடத்த போடாம விட்டுட்டு சின்னசாமியை கீழே நக்கடி பெரிய சாமியை மேல நக்கடி 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 நடிச்சு விட்டேன். என்ன சொல்றீங்க? மாடு போட்டா தானே மணக்குடின்னு வரும். மாவை எடுத்துட்டா நக்கடி நக்கடின்னு தான் வரும். கடைசியா ஒரு தப்பு நடந்து போச்சு. அது என்ன தப்பு? அது கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். சரி நான் சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு தலையிலேயே கூப்பிட்டியா? அதோட முடிஞ்சு போச்சு. சரி எல்லாம் சரின்னு முடிஞ்சு வச்சு போ. அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். அடி கண்ண திறக்கவே சாரி கைய குடிக்கவே சாரி கண்ண திறக்கவே சாரி கைய குடிக்கவே சாரி சாமி
அப்படி என்னம்மா நான் முன்னாடி போற நீ முன்னாடி வர்ற மாத்தி 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 போறியவா நான் பின்னாடி திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி என்ன ஆட்ற? நாய்க்கு வந்து நாயா நாய் எப்படி தெரியுமா குலைக்கும் எப்படிங்க? முன்னாடி பொட்டை நாய் போகும் சரி பின்னாடி ஆம்பளை நாய் போகும் சரி. இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாய் பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும் எப்படி? என்ன ஓரசா கலந்து சைஸா கெஞ்சிருது என்ன உடனே 2 மணி நாளா விரட்டிட்டே இருக்கேன் நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க சரி. போன வாரம் மட்டும் இந்த கருப்பு நாடு ஏய், நான் எப்பயா போனேன்? வீடியோ காலில் நக்கிட்டேன் சீ, அருமதே. இது வந்து ஆம்பளை நாய் பொட்டை நாய் பார்த்துக்கங்க சரி. பொட்டை நாய் எப்படி தெரியுமா குலைக்கும் எப்படி? என்ன மொத்தமா அது என்ன கிளம்புது? சொல்லுது அதுக்கு மூடு சரியில்லை ஓஹோ, அது மூஞ்சி மாதிரி இதே வேலையாட அப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து ஆமா. அதான் கூட நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. மூடு சரியில்லை ஆ, எல்லாம் மூடோட இருக்க மட்டும் நான் என்ன வேணும் என்னங்க பண்ணும்? உழைக்கிற வேலையே கிடையாது சரி, ஒன்லி சிக்னல் மட்டும் தான் சிக்னல் மட்டும்தே. எப்படி எப்படி? எப்படி ஆடுச்சுன்னு வச்சுக்க சரி. மேட்ருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப இந்த நாள் எப்படி இருக்கு பாப்பா ஏய், சரி இந்த மூடு சரியில்லை முடிச்சேன் அலமல மொத்த கடை அதுல ஒரு மொத்த பிரேக் அங்கேயா இருக்கும் அங்கேதான் போய் நிக்கிறேன் வண்டி எங்க மோதினாலும் இப்படி போனா சுத்தப்பட்டு வராது வேற எப்படி போடணும் நாளே போட்டு நறுக்கல போட்டு அடுத்தால விட்டுறேன்னு போடு 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 ரெடியா கிளம்பி நிக்கிறாங்க போறேன் நீங்க சொல்லி நான் போடாம இருக்க போறேன் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் நான் போடாமையா இருக்க போறேன் போடுறதே பாரு, நல்ல பாட்டு போடுறது. பார்த்து மணல்ல எங்கிட்டுல போடுற பேசாம இருப்பாங்க கிளம்புது எங்க ஒரு புது பாட்டு வந்துச்சாடா என்னடா பாட்டு அது அன்னத்தை பாத்தியா அதெல்லாம் என் பங்காளி பாடிட்டாப்புல எல்லா வசந்த் எல்லா பாட்டுமே பாடிருப்பாப்புல என்ன பாட்டு பாடுறோன்னு நம்மளுக்கு முடியல ஏன்னா அவர் வந்து எல்லாமே பாட்டு பாருவாப்புல கராட்டை மட்டும் கிடையாது சிறந்த நகைச்சுவை நடிகர் வேற அவரு என் மயம் கூட பாருடா கொத்தனாரா? தூத்துக்குடி கொத்தனார்ல லூசு முடி நீ அதுல இரு தூத்துக்குடி கொத்தனார்ல இரு சீ, என்னங்க அப்படி சொல்றீங்க? அது கஷ்டம். பாடி எங்க பக்கலங்க ஒரே தூசியை கிளப்பிடுறாங்க இருக்க முடியல நீ ஆட விட்டா எல்லாத்தையும் கிளப்பிட்டு போயிட்டே இருப்ப இவா நீ நல்லாவே ஆடுற சரி. நல்லாவே பாடுற என்ன பண்ற என்ன வந்தவங்க பாம்பு ஸ்னேக் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்னேக் டான்ஸா அருமையா ஆடு ஆடு எதுலங்க ஆடுறீங்க? dress உம் நாதர் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே யாரும் செய்யாத சாமி, நல்லா இருப்ப. நல்ல பாம்பே எனக்கு ஆட தெரியாது நான் உண்மையா சொல்லிடுறேன் ஏய், பாம்பு டான்ஸ் என்னை விட சூப்பரா ஆடக்கூடியவரை நீங்க மட்டுமே. நான் எனக்கா பாம்பு டான்ஸ் ஆடி இருக்கேனா ஆடவே கிடையாது நான் ஆட தெரிஞ்சா நான் ஆட தெரியும் தான் சொல்லுவேன் என்ன தெரியாட்டி தெரியலன்னு சொல்லிடுவேன் அது சரி. தப்பு ஏமாத்தக்கூடாது யாரையும் நீ நல்லா பாம்பு டான்ஸ் ஆடுவ அதுவும் முன்ன பாம்பு ஆட்டம்லாம் பயங்கரமா ஆடும் என் மாமா ஆடுறது பிரச்சனை ஏய், நல்லா இருக்குதுப்பா. உறுதியா கிளம்புது மாமா. இதுல ஏதாவது விருப்பம் ஆடிடலாம் மாமா. பாம்பை கிளப்பி விட்டு ஆடுறீன்னா அப்புறம்
மகுடி வச்சிருக்கியா மகுடி வச்சிருக்கேன். மகுடி தெரியுமா அது அப்புறமேல் நீ மகடிய ஊது நான் ஆடுறேன். அது அப்புறமேல ஆச்சுக்கல பேசாம இருந்தாங்க. நான் மகடிய ஆமா யாரு எல்லாம் இருக்கட்டும். சரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்? இங்க எங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன வியாபாரம்? இழந்த பழந்தேன். இன்னமும் இழந்த பழம் வியாபாரம் தானே? இந்த பாப்பா கூட வியாபாரம் ஒரு வியாபாரம் வந்தா நல்லா பார்க்கணும். பெண்கள் என்ன பண்றாங்க? என்னங்க இன்னைக்கு வந்து பெரிய பெரிய சாதனை எல்லாம் புரியுறாங்க. சரி கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, சரி எல்லா வண்டியும் ஓட்டுறாங்க. இன்னமும் நீ இழந்த பழம் தான் வந்துருக்கீங்க. எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க. உனக்கு நான் சொல்லி தரேன். என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி ரவுண்டா இருக்குல்ல, ஆமா அது பேர் தான் ஸ்டேரிங். அது ரவுண்டா இருக்கிற பேரா? கீழே 3 இருக்கும் பாரு. கீழே 3 இருக்குதா? ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் இங்க பார்க்காதல. நீ தானே கீழே இருக்குதுன்னு சொன்ன. ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் 3 இருக்கு. சரி முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை பிடிச்சிட்டு பிடிச்சு மாப்பிள அட வாயா, உங்க அக்கா வண்டி ஓட்டி சொல்லி கொடுப்பா. போயா அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் முடியா இன்னைக்கு நீதான் அந்த பிள்ளைக்கு கியரு சொல்லி தரேன் பாரு. நல்லா சாமி ஏய் லைட் எடுத்துக்கடே. லைட் நல்லா சாமியை கும்பிடுங்க. ஆத்தா முத்தாலம்மா தாயே. ஏய் லைட் எடுத்துக்க. அங்கிட்டு போல எங்கிட்ட போக சொல்லுவீங்க? நீ பாருமா என்ன ஓட்டிங்க? கியர் நீதாயா? ஆமாமா, பெரிய கியர் பார்த்தே ஒண்ணும் கிடைக்கல. அங்கே இருக்கு. அப்பா கருப்பசாமி. கருப்பு சாமியா? ஏற்கனவே கருப்பு சாமி. இல்லங்க நான் வண்டி ஓட்டும் போது கருப்பசாமி நினைச்சு வண்டி ஓட்டணும். முதல்ல என்னால வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பழுப்பு உடஞ்ச நாங்க பொறுப்பு இல்ல. அது உடையாது. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கவனிச்சுமா கவனிமா என்ன பேசுறேன்னு கவனி. முதல்ல சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி கிளச்ச பிடிச்ச வாக்குல இப்படி கீழே போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே வண்டி கொஞ்சம் முன்னாடி போகும். சரி எல்லாம் மூவிங் ஆக போறப்ப வண்டி கொஞ்சம் வேகமா போறதுக்கு கிளச்ச பிடிச்ச வாக்குல மேல ஏத்து பொறுமையா பண்ணுங்க. செகண்ட் கியர் வண்டி அப்படியே மூவிங் ஆகி போயிட்டு இருக்கு. போறப்ப கிளச்ச பிடிச்சாக்கல அப்படி இழுத்த வாக்குல பிடிச்சா மேல ஏத்து. சரி சரி இது நியூட்ரல் பண்ணிக்கணும். அப்படி தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்கு. ஃபோர்த் கியர் போடுறப்ப என்ன அப்படி அமுக்க அப்படி இழுத்து ஃபோர்த் கியர் கூட போட வேண்டியது சைஸ் அவர் இல்ல பார்த்தாக்கல அப்படி மேல ஏத்து. அஞ்சாவது கியர் வண்டி பறக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டின வாக்குல ரிவேஸ்ல வரணும்னா கிளச்ச பிடிச்சி ஒரு கிண்டி மேல தூக்கி பறச்சுக்க. வெளில ஒண்ணுமில்ல, 2 கோல் பாட்டில்ஸ் கிரீஸ் போடாம கிடக்கும் போல இருக்கு. கிரிட்டு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. வா வண்டி ஓட்ட சொல்லி தரேன். கையை வச்சு நல்லா சொல்லி கொடுங்க. முதல்ல என்ன வரும்னா என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எங்கடா சாய் வர ஓட்ட இருக்கு. எருமை மணிக்கு எங்கேயா வைக்கிற ஓட்ட? ஓட்ட இங்க இருக்குது. ஓட்ட எங்களுக்கு நீ தான் சொல்லணும் ஓட்ட எங்க இருக்குன்னு. நாங்க சரி சாப்பிடுவோம்ல சாவி. சாவிய வச்ச உடனே வாங்க நல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டல. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப கியர்ல மட்டும் கையை வச்ச உடனே இவன் நேரம் நான் முடிச்ச ஆட்டுறப்ப மட்டும் ஐயோ இருக்கும்டா. நான் முடிச்சா சொல்லி விட்ட மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை சொல்லமா இருக்குமா? கைய மட்டும் வை. என்னங்க பச்சை வச்ச உடனே சைஸ மேல தூக்குதியா? இப்ப தெரியுதா பொக்களிங் வண்டி ஏன் முன்னாடி தூக்குதுன்னு? ஆமையா? என்ன ஓமையா? முதல்ல அவன் வண்டி ஓட்ட பாக்குறியா, வாழ்க்கைய ஓட்ட பாக்குறியா? வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். சரி உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். சரி நல்லா ஆடுறேன், நல்லா பாடுறேன். சரி பார்த்தா காதல் வந்துருச்சு. காதல்னா என்ன தெரியுமா? என்னங்க? ஐயோ நேற்று பண்ணாங்கல்ல சரி, அந்த சதி பாரு இன்னைக்கு பாதிக்குது நம்மள. கத்தம் இல்லம்மா, நேத்து பெரிய சோதனை பண்ணிவிட்டாங்க. தொண்டையில சிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை இல்லைங்க. நீ
அப்ப ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன் இல்ல? என்னன்னு இருப்புல இருக்கு. தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். உன்னை நம்ப முடியாது. ஏன்னா இன்ப செல்வத்துக்கு நெஞ்சு வலி வர காரணம் நீ அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்து அவர் அங்க அந்த மாசியை காலி பண்ணி அப்படித்தான் சொல்றேன். அப்புறம் வண்டியில கூட்டிட்டு போறேன். ஜெய் காதல்னா என்ன தெரியுமா? என்னங்க அது? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி சரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. விழுந்தா நல்லதுதானே? நடந்து போயிட்டு காக்காப்பிய துரட்டுன்னு வேஞ்சிரும். அதே மாதிரிதான் காதலும் எப்ப நம்ம மனசுக்குள்ள வருமே தெரியாது. சரி. காதல் வந்துருச்சு. நீ தான் பொண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவார். அவருக்கும் தெரிஞ்சு வச்சா? எப்படி சொல்லுவாரு? எப்படி? நீ எல்லாம் பண்ணி மேய்க்க வேண்டாம் லாய்க்கு எப்படி? யோ என்னையா சொல்ற? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணிய மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது குட்டி பண்ணிய போட்டு நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாங்க. செவனேன்னு இருந்திருக்க வேண்டியதானே? குழந்தை வளர்க்கறதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். சரி. இதுல அரசாங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணு தெரியுமா? என்ன சொல்றீங்க? மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க? 22,000 ரூபாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? ஏப்பா நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஏய் இப்ப கூட பாரு, மாசம் மாசம் பொம்பளைகளுக்கு 1000 ரூபாய் பணம். இத எங்க ஊர்ல 2 பொம்பளை கிளவிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன்டி மாசமானாத்தான் காசு கொடுப்பாங்களா அப்படி 1000 ரூபாய் அப்படிங்க. ஒரு கிழவி இன்னொரு கிழவி சொல்லிச்சு, உனக்குனாச்சு உங்க கிழமை இருக்கிறாரு, எங்க கிழமை செத்து 7 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்ட நான் மாசம் ஆகுறது, மாசமான 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி டப்பாவுல தண்ணி எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு வர நான் எவ்வளவு சிரமப்பட்டு கத்திக்கிட்டு கிடக்குறேன். அது வேலைக்கு அது வேலை. சரி சரி காதல் வந்துருச்சு. வந்துச்சு. ஒருவேளை ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க, எனக்காக உங்க தம்பி காத்துக்கிட்டு இருக்காரு. தம்பியும் செத்து போயிடுவானே. சரி காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்றேன் கேளு. எப்படிப்பட்ட காதல்? மயக்கம் என்ன மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை மயக்கம் என்ன
காதல் இருக்குல்ல? சொல்லுங்கள். சொல்லுமா சொல்லுமா சொல்லு. பாதிக்கிட்டே வா, இதான் பாரு. தென்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தென்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாவையிவ பக்கத்துல வயதுதான் பக்கத்துல மாவையிவ பக்கத்துல வயதுதான் பக்கத்துல ஹலோ கட்டி மேய்க்கிறத ஏற்று அது விஷயமே வராது. பச்சை பச்சை பச்சை